நீங்க சொன்ன வாதத்தை தான் சீமான் முன்வைப்பாரு. இன விரோதி தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு உதவி செஞ்ச ஒரு காங்கிரஸ் கட்சி, அடிப்படையில இன உணர்வுக்கு எதிரான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியோட தம்பி விஜய் கூட்டணி வைக்கிறாருன்னா சீமானுக்கும் தாவேக்காவுக்கும் சரணம் நடக்கிறது கிடையாது. ஏன்னா சீமான் வந்து ஒரு பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட லீடர். காங்கிரஸ் போகணும்னு நான் சொல்றேன். அப்படி போச்சுன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த இருக்கிற செல்வாக்கு இழக்கும். காங்கிரஸ் பூஜ்ஜியமா மாறும். என்னமோ தாவேக்கான ராஜ்யத்தை அமைக்க போறது கிடையாது, அதுவும் பூஜ்ஜியமா தான் மாறப்போகுது. இப்போ பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன மாற்று நினைச்சது காங்கிரஸ் கூட்டி வச்சிருக்காரு இவரு, அப்ப நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருவான். எவ்வளவு பெரிய கட்சி, ஒரு ஆலமரம் திமுக, அந்த திமுகவோட கூட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு மொழிச்ச காணாம கூட பேசினுங்கிறேன்னு சொல்றது உங்களை அவமானப்படுத்துறது சார், அசிங்கப்படுத்துறது. மன்னராட்சிங்கிற அவங்க சொல்றாங்க இல்லையா? காங்கிரஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. ராஜீவ் காந்தி யாரு, சோனியா காந்தி யாரு, ராகுல் காந்தி யாரு, பிரியங்கா காந்தி யாரு? அவங்க மன்னராட்சினா நீ என்ன ஆச்சு? அப்ப காங்கிரஸுக்காக சுயமரியாதை இருக்கணும், அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கும் இருக்கணும், அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு ஒரு பயம், காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த கட்சிக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு போடுவாங்கன்னு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் காங்கிரஸ் போச்சுன்னா உடஞ்சு போயிடும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்க. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். தமிழின துரோகி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மும்பரப்படுத்தியிருக்காங்க. இதற்கு முன்பே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனா திமுக வந்து வேணான்னு சொன்னாதான், அதாவது தொகுதி பங்கீடுல திமுக இனங்களை அப்படின்னு சொன்னாதான் தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தையா இருந்தது. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மாதிரியான எதிர்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் வாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் உடைந்து அது வந்து தாவைக்கா கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொன்னு, இந்த மாதிரி காங்கிரஸ் கூட போச்சுன்னா தாவேக்கா மேல என்டிகே என்ன விமர்சனம் வைக்கும்? இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் வந்து அலையன்ஸ்ல இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணியில் இருக்க அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களுக்கு 90% மேல தொண்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து பிடிச்சிருக்குது. இது எப்படின்னா, லவ் பண்றதுனவோ காங்கிரஸும் விஜயும், கல்யாணம் நீங்க போறது திமுக, அந்த மாதிரிதான். அதுதான் நான் சம்பத் சொன்னார், உண்மைதான் அது. அவங்களை யாருக்குமே திமுக பிடிக்கல. ஏன்னா திமுக வச்சு செய்யறாங்க. காங்கிரஸ வெளியில இருந்து அழிக்கிறது பாஜக, உள்ள இழுத்து வச்சு அழிக்கிறது திமுக. 20% உள்ளாட்சியில் இடம் கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாங்க, வாயு மொழியில பேசியிருக்கிறாங்க. மேயரு, துணை மேயரு, கவுன்சிலரு, அங்க இங்கன்னு பேசியிருக்காங்க. ஏன்னா உள்ளாட்சியில நீங்க வலிமையா இருந்தீங்கன்னா தான் உங்க கட்சியை வளர்க்க முடியும். உள்ளாட்சியில வலிமை இல்லைன்னா கட்சியை வளர்க்கவே முடியாது. உள்ளாட்சியில இருக்கிற நான் வலிமையை கொடுக்குறேன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சதைச்சு சின்ன பின்னமாக்கி அவங்க கூடாரத்தை அழிச்சு காலியான பெருங்காய டப்பா மாதிரி மாத்தினது திமுக தான், காங்கிரஸ் கட்சியை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த முறையும் இவங்க ஆட்சியத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க, கூடுதல் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல வந்து லோக்கல் படியில நமக்கு வந்து பிரசன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னும் போது காங்கிரஸ் வந்து யோசிக்குது. நிறைய பேர் யோசிக்கலாம், காங்கிரஸுக்கு தான் திமுக தேவைன்னு. திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை. உனக்கு தான் அவன் வந்து ஒண்ணுமே இல்லைல்ல, அவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ தானே. காங்கிரஸ் முடிஞ்சா, தைரியம் இருந்தா, தில் இருந்தா காங்கிரஸ் நான் கூட்டம் இருந்து வெளியேற்று பார்ப்போம், வெளியேற்று. இப்ப என்னன்னா இணக்கமாக உள்ளது யார் சொல்லுவா தெரியுமா? சொல்ல பிறந்தவை எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்க. தொண்டை சொல்ல பார்ப்போம். ஒரு தொண்டை, ஒரு அடிப்படை காங்கிரஸ் தொண்டை சொல்லுவானா? வெறுப்புல இருக்கான் அவன்லாம், மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில இருக்கான். என்னதான் பண்ண போறீங்க? சீட்டு வாங்கி என்னதான் கட்சி வளர்க்க போறீங்க? ஒன்னும் வளர்க்க போறது கிடையாது, அழுகிறீங்க கட்சியை அப்படிங்கிறான். ராகுல் காந்திக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சி வளர்க்க தமிழ்நாட்டுல திமுகவின் ஒட்டுமையாக தொங்கு சதையாக மாறி போயிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. நீங்க சொன்ன வாதத்தை தான் சீமான் முன்வைப்பாரு. ஒரு இன விரோதி தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு உதவி செஞ்ச ஒரு காங்கிரஸ் கட்சி, அடிப்படையில இன உணர்வுக்கு எதிரான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியோட தம்பி விஜய் கூட்டணி வைக்கிறாருன்னா மகிழ்ச்சி, அவர் யார் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு கடந்து போயிருவார். ஆனா புழக்க போறதுன்னு உறுதி கட்சிக்காரங்க. இப்போ சீமானுக்கும் தாவேக்காவுக்கும் சரணம் நடக்கிறது கிடையாது. ஏன்னா சீமான் வந்து ஒரு பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட லீடர்.
அவர் வந்து இப்போ வந்த கட்சியை பத்தி பேசுறது அவ்வளவா சரியா வராதுன்னு அவங்க இப்பதான் முடிவு பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கு அண்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால நான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இரண்டா உடைச்சிட்டாரு. இல்ல தத்துவ ரீதியா ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல, தம்பிங்கிறது சாஃப்ட் கார்னர். தத்துவ ரீதியா தப்பா போயிட்டாருன்னு அவர் நினைக்கிறாரு. பர்சனலா நம்ம தம்பி தானே நினைக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் போகணும்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் போகணும். அப்படி போச்சுன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த இருக்கிற செல்வாக்கு இழக்கும். காங்கிரஸ் பூஜ்ஜியமா மாறும். என்னமோ தாவேக்கான ராஜ்யத்தை அமைக்க போறது கிடையாது, அதுவும் பூஜ்ஜியமா தான் மாறப்போகுது. இப்போ 0+0=0. இந்த பக்கம் திமுகவுக்கு ஆட்சி அமைக்க கடும் நெருக்கடி உருவாகும். எடப்பாடி பழனிசாமிக்கு அடிச்சதா லக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன மாற்று நினைச்சது காங்கிரஸ் போய் கூட்டி வச்சிருக்காரு இவரு, அப்ப நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருவான். அப்போ அப்படி ஒரு முடிவு வரட்டும்ன்றேன். சரி, உங்களுக்கு தான் கட்சி வளர்க்க விருப்பம் இருக்குல்ல, நீ வெளியே வாங்கி பார்ப்போம். நான் காங்கிரஸ்காரனை கேட்கறேன், உனக்கு கட்சியை வளர்க்கணும்ல, திமுக மதிக்கல, உங்களை கேவலப்படுத்துறாங்கல்ல, அவமானப்படுத்துறாங்கல்ல, ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? கேட்டா அவன் வெளியே ஏத்துட்டுங்கிற. சரி, அவன் தான் வெளியே, நீ வெளியே வாயா. இப்ப என்ன நீங்க என் வீட்டுக்கு இருந்தாலே வந்திருக்கீங்க, நான் உங்களை போட்டு மோசமா திட்டுறேன், உங்களை கழுவி ஊத்துறேன். ஏன் வீட்டுக்கு வந்த சோறு தினத்துக்கு என்னன்னு கேட்டுட்டே இருங்க. நீ யார் கருத்து சொல்லி தரலாம் போன்னு சொல்லுவீங்க. இதுக்கு மேல உன்னை வெளியே தள்ளணும். உன்னதான் பண்டையா கேட்டாச்சு. கூட்டணியில பங்கு கேட்ட, மறைமுகமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் உட்காந்து இந்தியா டுடே கான்க்ளேவ்ல உட்காந்து பங்கும் கிடையாது கூட்டம் கிடையாது போங்கயா வெளியிலன்ட்டு. அப்படி வெளியே போ, உனக்குதான் ஆட்சி காலத்துல பங்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. சீட்டும் கம்மியா வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. தேமுதிக வந்துருச்சு, சீட்லாம் கூட கேட்க கூடாதுப்பா, கம்மியாக கொடுக்க முடியும்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்களை என்ன அவமானப்படுத்தணும் நான் கேட்கறேன். இதுக்கு என்ன அவமானப்படுத்தணும்? அப்ப காங்கிரஸுக்காக சுயமரியாதை இருக்கணும், அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கும் இருக்கணும், அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னா, காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இந்த கட்சிக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு போடுவாங்கன்னு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் காங்கிரஸ் போச்சுன்னா உடஞ்சு போயிடும். அப்படி உடஞ்சதே திமுக ஓட்டு வங்கிக்கு பெரிய ஆப்பு. அந்த காங்கிரஸ் தயாரா வெளிப்படையா எப்படியாவது யாராவது பேசுவாங்களா? என் கட்சியை கூட்டணி கூப்பிடுறாங்க, டிவி கூட பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குதுங்கிறாரு. என்ன அர்த்தம் அது? எவ்வளவு பெரிய கட்சி, ஒரு ஆலமரம் திமுக. அந்த திமுகவோட கூட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு மொழிச்ச காணாங்கூட பேசினுங்கிறேன்னு சொல்றது உங்களை அவமானப்படுத்துறது சார், அசிங்கப்படுத்துறது. ஸ்டாலின் வயசுங்க விஜயோட வயசு, ஸ்டாலின் அனுபவங்க விஜயோட வயசு. உங்களுக்கு என்ன வேணா விமர்சனம் இருக்கலாம் ஸ்டாலின் மேல. ஒரு லீடரு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு, இந்தியாவிலேயே மிக மூத்த கட்சியோட ஒரு தலைவர். அவருக்கு நிகரானவரா விஜய்? அப்ப அந்த அளவுக்கு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க ஸ்டாலின். விஜய் சொல்லிட்டு இருக்கிற என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு. இல்ல ஒரு தேசிய கட்சி அப்படின்றதே மறந்துட்டாங்க அப்படின்னு கூட இல்லம்மா. அவங்க அவங்கள மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க காங்கிரஸ் இருக்கட்டும், இல்லாம காங்கிரஸ் சத்து போனது காரணமே காங்கிரஸ்காரன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த விதமான ஒரு ஒண்ணும் இல்ல. உனக்கு மொழி கொள்கைகள் என்ன நிலைப்பாடு, தண்ணி பசுற நிலைப்பாடு என்ன, கல்வியில ஒரு நிலைப்பாடு என்ன, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ல, அதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? நீ திமுக கொண்டு வரலன்னு பேசாத, நான் பேசிக்கிறேன், நான் திட்டிக்கிறேன். அது என் மாநில கட்சி, நான் திட்டிக்கிறேன், நான் மண்டையில குட்டுவேன், நாளைக்கு நான் அரவணைப்பான், ஏன் இஷ்டம். உன் நிலைப்பாடு என்ன? இந்தி திணிப்பு உன் நிலைப்பாடு என்ன? மாநில உரிமைகள் பறிக்கப்படுறது உன் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. அவங்க ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா கேட்டா இல்லம்பாங்க. அவன் டைரக்டா நான் ராமர் மசூதி வச்சுட்டு ராமர் கோயில் கட்டுவான்பா, இவன் ஆட்சி ராமர் கோயில கூட்டு போவான்பா. அவ்வளவுதான். என்ன வேறுபாடை பார்ப்பீங்க நீங்க? அப்போ இவங்கெல்லாம் அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி நான் இந்த ஆட்சியில பங்கு கேட்கிற தப்பு சொல்லல, கேளுங்க, அது உங்க உரிமை, கேட்குறீங்க உங்களால. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று கோரிக்கை கிடையாது. 2016ஆம் ஆண்டு காலகட்டத்துல மக்கள் நல கூட்டணி அமைத்த போது மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் பேசின பேச்சுதான். எங்களை அழைத்து கொண்டு வீடு வீடாக சென்று ஓட்டுகளை வாங்குவீர்கள், ஆனால் ஆட்சியிலும் அமைத்து கொண்டு நாங்கள் பங்கு கேட்டால் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வீர்கள்.
இதுதான் ஜனநாயகமா என்று கேட்டார். ஆமா, ஜனநாயகம் இல்லதான். அது அவங்க நிலைப்பாடு, இது உங்க நிலைப்பாடு. கண்டிப்பா சார். இப்போ வந்து இளைஞர்கள் அவர்களுடைய மத்தியில நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பு காணொலியில சொல்லியிருந்தீங்க, திருச்சியில பிரபாகரன் அவர்கள் பெயரை வந்து இளைஞர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி விஜய் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு. இப்போ விஜய் விஜய்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். யாருக்கு? அந்த இளைஞர்களுக்கு. ஏன்னா தமிழின துரோகி அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த இளைஞர்களுக்கும் தெரியும் தானே. காங்கிரஸ் கட்சி தெரியாது, அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதான் விஜய் மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, இப்ப அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் யாருமா, அவர் பேர் என்ன, ஆனந்த். அவர் அண்மையில ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இப்போ அவர் ஆட்டோல வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க கொள்கை கோட்பாடுலாம். நமக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் யாரு, தளபதி தான், தலைவர் தான், அவர் சொல்றதை கேட்கணும், தளபதி சொல்றதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு கடந்து போறாரு. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது, எல்லாமே தளபதி தாங்கிற. அப்படி அவரே அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பசங்க வாண்டுகள்லாம் வந்து தமிழ்னு துரோகி காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாம் அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செலவு பண்றது அவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ராகுல் காந்தியா, அவரு தெரியும், ராஜீவ் காந்தி பையன், ஒரு கட்சி கூட்டணி வச்சிருக்கோம், சரி வைக்கலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியும். கூட்டணி வைக்கக்கூடாது, வைக்கலாம், வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க அப்படி யோசிப்பாங்களா, அது இப்படி ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்கறத நீங்க அவங்களை ரொம்ப எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப அவங்களாம் வந்து இது பண்றீங்க. நிறைய படிப்பாங்க போட்டு பசங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சிலர் வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடிய பசங்களும் இருக்காங்கல்ல சார். இல்லம்மா, இப்ப வரைக்கும் நான் ஒரே ஒரு கேட்கிறேன், திமுக மீது விஜய் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஊழலாம் விட்டுருங்க, வேற என்ன சொல்றாங்க? பெருசா எதுவுமே சொல்லல. இல்லடா, மன்னராட்சிங்கிற அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்பா தாத்தா புள்ள பேரான்னு வரீங்க, இதானே அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. மன்னராட்சி தானே. காங்கிரஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. ராஜீவ் காந்தி யாரு, சோனியா காந்தி யாரு, ராகுல் காந்தி யாரு, பிரியங்கா காந்தி யாரு, வருண் காந்தி யாரு, இப்ப வரிசையா போயிட்டே இருக்கும். நீங்க யாரு? அவங்க மன்னராட்சினா நீ என்ன ஆச்சு? ஏன் இது வரைக்கும் தன் வாயை திறந்து ஒரு முறை கூட அவர் பிஜேபி பஸ்ஸ திட்டல, அது வேற. காங்கிரஸ் மேல உங்க விமர்சனம் என்ன? காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையா? 4% ஒரு ஊழல்ல என்ன ஆச்சுன்னு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியில இந்தியாவே பேரிழப்ப சந்திச்சதுன்னா மக்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிஜேபி குத்தனான். இப்ப காங்கிரஸ் ஊழல் ஆட்சி இல்லையா, ஊழல் கட்சி இல்லையா? அப்ப அதை பத்தி நீ ஏன் பேச மறுக்கிற? திமுக ஊழல் கட்சி, திமுக வாரிசு கட்சி எல்லாம் சரிப்பா. காங்கிரஸ் என்ன கட்சி? எதுவுமே இல்லையா காங்கிரஸ் கிட்ட? நான் கேட்கிறேன், ஏன் பேச மறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி போன்ற எண்ணம் இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பத்தி உங்களோட நிலைப்பாடு, சின்ன கட்சி கூட தன் நிலைப்பாடு சொல்லுது, இதான் நிலைப்பாடு, நான் ஆதரிக்கிறேன், எதிர்க்கிறேன். தீபத்தை ஏத்தணுங்கிறான், ஒருத்தர் ஏத்தக்கூடாதுங்கிறான். பிஜேபி பண்றது மதவாத அரசியலுங்கிறான், மத அரசியல் இல்லைங்கிறான். நீ என்ன சொல்ற? பாய மூடிக்கணும். இப்படியே இருந்துட வேண்டியதுதான். இப்படி இருக்கிறது ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க? விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சா அதிமுகவிற்கு லாபம் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு என்னவா இருக்கும்? அவங்க ரெண்டு பேருக்குமே லாபம் தான். அதாவது ஏடிஎம்கே தலைமையில இருக்கிற என்டிஏக்கும் லாபம், சீமானுக்கும் லாபம். ஏன்னா நீங்க ரெண்டு வகையில பாருங்க, திமுகவோட கூட்டணி உடையிறது இவங்களுக்கு லாபம். யாருக்கு? அதிமுக கூட்டணிக்கு லாபம். ஏன்னா ஒரு கூட்டணி உடையுது, வலிமையான கூட்டணி சொல்லப்பட்ட கூட்டணி உடையுது, அது இவங்களுக்கு லாபம். மாற்றுன்னு சொன்னாரு விஜய், தனிச்சு நிப்பன்னு சொன்னாரு விஜய் அப்படின்னு சொல்லும் போது அவரெல்லாம் இல்ல, எந்த இடத்துலயுமே அவர் சொல்லலையே சார். கூட்டணி நிப்பன் எப்ப சொன்னாரு? வந்தா ஏத்துப்பதான் சொன்னாரு. நீங்க கேட்டு பாருங்களேன், கூட்டணிக்கு நான் சொல்லவே இல்லையே, வந்தா ஏத்துக்கிறதான் சொன்னு. ரெண்டுமே பேசுவாங்க. நிலைப்பாடு இல்லாத மனிதர்கள். பிரஸ் மீட் வைக்கிறேன்னு கேட்டா நான் வைப்பேன் வைக்க மாட்டேன்னு சொல்லணும், நான் பேசுவேன் பேச மாட்டேன்னு சொல்லணும். ஸ்டாலினை கூட்டுவா பேசுறேன்னா நீங்க கூப்பிட்டா அவர் வரணுமா? நீ அவ்வளவு பெரிய தௌலத்தா? நீ யாரு? நீ யாருங்க? நீங்க ஸ்டாலின் உட்கார்ந்தா நீங்க வருவீங்களா? உன்னைய கூப்பிட்டா நீ வருவன்னு சொல்ல, மாட்டேன்னு சொல்லு. ஸ்டாலின் பேசுறோம், நான் பேசுறேன். சரி, நாளைக்கு நீ ஆட்சி அமைச்சு கேவலமான ஒரு ஆட்சி அமைக்கிற, கேட்டா ஸ்டாலின் நல்லாட்சியா கொடுத்தாரு என்னைய கேட்கறீன்னு கேட்பியா? ஒப்பீடு என்ன? அவங்க சரியில்லை தானே நீ வர.
அப்புறம் அவங்கள கூப்பிட்டாதான் பேசணும் என்ன அர்த்தம்? அதனால இவங்க அலையன்ஸ் வச்சாங்கன்னா அது அதிமுகவுக்கும் நல்லது, சீமானுக்கும் நல்லது. ஆளுங்கட்சி கூட்டணி உடையறது அதிமுகவுக்கு நல்லது. மாற்றுன்னு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு விஜய்னும் போது சீமானுக்கு பிளஸ். மக்களுக்கு இது புரியுமா சார்? இது வந்து தமிழின துரோகி கட்சியோட இவர் கூட்டணி வைக்கிறாரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடணுமா வேணாமா? அவ்வளோ நீங்க நினைக்கிற எல்லா சத்தனையும் மக்களுக்கு வராது. மக்களுக்கு சிம்பிள் தான். யாருப்பா அவரு? காங்கிரஸ் சொல்லலாம் இங்க இருந்தா எங்க போயிட்டாங்க, இது துபாய் ஒரு வேலைக்கு ஆகுதுப்பா. இல்ல சார், புரிந்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு யாரு தேர்வு பண்ணணும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாரு தேர்வு பண்ணணும், யாரு நல்லவன் யாரு கெட்டவன், யாரு உண்மை யாரு பொய் எல்லாம் மக்களுக்கு தெரியும். கரெக்டா ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போட நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும். நம்மளை போன்ற கூடங்களும் கடமை தொடர்ச்சியா பண்ணுவோம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா விஜயோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா அப்படின்றது அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிமா.